வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டக்ளஸ் தேவானந்தாவுக்கு பேரிடி. குழிக்குள் போட்டு அசிட் ஊத்தி நடந்த கொலைகள். சாட்சி சொல்ல தயாராகும் இபிடிபியின் முன்னாள் உறுப்பினர். பரபரப்பு தகவல். வெளிவரும் சம்பவங்கள். போலீசாருக்கு உடலில் அணியும் கேமராக்கள் இனி லஞ்சம் பெறும் நடவடிக்கைக்கு முடிவு கட்ட வைக்கும் முதலடி. பயணமொன்றில் தவறான இடத்தில் இறங்கியதால் இளைஞனை திருடனென கொடூரமாக தாக்கிய மக்கள். சடலமாக மீட்பு. நடந்ததென்ன? பாடசாலை ஒன்று அமைந்துள்ள காணியில் இருந்து புதைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்ட ஆபத்தான பொருள். 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூர போக்குவரத்து பேருந்துகளுக்கு வரவுள்ள புதிய திட்டம். ஏதேதோ கற்களை காட்டி ராஜபக்சர்களை தொடர்பு படுத்துகிறார்கள். அனுரவின் அமைச்சருக்கு எதிராக வழக்கு தாக்கல். நாமல் தரப்பு எடுத்துள்ள நடவடிக்கை இன்னும் 2 நாட்களில். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். தினமுரசு பத்திரிகையின் ஆசிரியர் அற்புதன், சட்டத்தரணி மகேஸ்வரி, ரூபவாகினி கூட்டுத்தாபன பணியாளர் KS ராஜா உள்ளிட்ட பலரை படுகொலை செய்தவர்கள் இபிடிபியினர் எனவும், படுகொலை தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால் அது தொடர்பில் சாட்சியங்கள் அளிக்க தயாராக உள்ளேன் எனவும் இபிடிபி கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சதா என அழைக்கப்படும் சுப்பையா பொன்னையா தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இறுதியில் மண்டதீவு பகுதி இராணுவ முற்றுகைக்குள் இருந்த வேளை அங்குள்ள மக்களுக்கு நாங்கள் நிவாரணப் பொருட்கள் கொண்டு சென்ற வேளை 15 தொடக்கம் 20 பேரளவில் இராணுவத்தினரால் பிடித்து வைக்கப்பட்டிருந்தனர். அவர்களை டக்ளஸ் தேவானந்தா பார்க்க வேண்டும் என கூறி இராணுவத்தினரிடம் கேட்டு நாங்கள் நேரில் சென்று அவர்களை பார்த்தோம். அவர்களில் ஒரு 13 வயது சிறுவனும் இருந்தான். நாங்கள் பார்த்து வந்த சில நிமிடங்களில் வெடிச்சத்தம் கேட்டது. அத்தனை பேரையும் சுட்டுக் கொன்று விட்டார்கள். அதன் பிறகு நாங்கள் நெடுந்தீவு பிரதேசத்தை கைப்பற்றினோம். அவ்வேளை அங்கிருந்த அரச உத்தியோகத்தரான நிக்லஸ் என்பவரை சந்திக்க வருமாறு கேட்டிருந்தனர். அவர் தான் நேரில் வர மாட்டேன் என கூறியதும் அவரை அடித்து சித்திரவதை செய்த வேளை அவர் உயிரிழந்து விட்டார். பின்னர் அவரின் உடலை தூக்கில் தொங்க விட்டனர். டக்ளஸ் தேவானந்தாவின் மெய் பாதுகாவலராக இருந்தவரை விடுதலை புலிகளுடன் தொடர்பு என கொலை செய்தனர். நெல்லியடியை சேர்ந்த சட்டத்தரணி மகேஸ்வரியை கொலை செய்தனர். தம்முடன் முரண்பட்ட ரமேஷ் என்கிற தினமுரசு பத்திரிகையின் ஆசிரியர் அற்புதனை கொலை செய்தனர். அந்த கொலைகளை புலிகள் செய்ததாக கூறினார்கள். ஆனால் புலிகள் அவர்களை கொலை செய்யவில்லை, இவர்களை கொலை செய்தனர். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் பணியாளர் KS ராஜா என்பவர் இந்தியாவில் இருந்து இலங்கை அழைத்து வந்து தமது ஊடக பணிகளுக்காக வைத்திருந்தனர். அவரும் இவர்களுடன் முரண்பட்ட போது காலிமுகத்திடல் கடற்கரை பகுதியில் மதுபானத்திற்குள் சயனைட் கலந்து கொடுத்து அவரை படுகொலை செய்தனர். மலையகத்தை சேர்ந்த மோகன் மற்றும் விஜி என்னும் இருவரையும் கொலை செய்துள்ளனர். அவர்களை மலசல குழிக்குள் போட்டு அசிட் ஊத்தி அவர்களின் உடல்களை பொசுக்கினார்கள். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சூரி என்பவரை கொழும்பில் கொலை செய்து கடற்கரையின் அருகில் உடலை போடும் போது அப்பகுதி மக்கள் கண்ணுற்று அது தொடர்பில் போலீசாருக்கு அறிவித்தமையால் உடலை போட வந்தவர்களை அந்நேரம் போலீசார் கைது செய்திருந்தனர். இபிடிபிக்கு சொந்தமான கொழும்பு பார்க் வீதியில் இருந்த வீட்டில் பல கொலைகள் நடைபெற்றன. இந்த படுகொலைகளுக்கு சாட்சியங்களாக நான் இருக்கிறேன். விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால், உயிர் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டாலும் துணிந்து சாட்சி சொல்ல நான் தயார் எனவும் இபிடிபி கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சதா தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பிலிருந்து வெளிமடை செல்லும் பேருந்தில் பயணித்த இளைஞன் தவறான இடத்தில் இறங்கியதால் கிராம மக்கள் திருடன் என நினைத்து அடித்து அதனை காணொலி எடுத்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளனர். இதனால் மனமுடைந்த நபர் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ரொச்சில் தோட்டத்தில் வசிக்கும் 34 வயதுடைய திருமணமாகாத ராமச்சந்திரன் புவனேஸ்வரன் முரளி என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. விடுமுறை கிடைத்தவுடன் தனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்திக்க வீட்டிற்கு வருவதை குறித்த இளைஞன் வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த 6ஆம் திகதி இரவு கொழும்பிலிருந்து வந்த அவர் பேருந்தில் தூங்கிய நிலையில் இறங்க வேண்டிய இடத்திலிருந்து வெகு தூரம் சென்றிருந்தார். நுவரெலியா செல்லும் வழியில் ரம்பொடையில் வைத்து பேருந்தில் இருந்து இறங்கிய அவர் அதிகாலை 2 மணி என்பதால் வீட்டிற்கு செல்ல பேருந்து இல்லாமையினால் அந்த பகுதியில் உள்ள தனது தாயின் சகோதரி வீட்டிற்கு செல்ல முயற்சித்துள்ளார். இரவில் வழியை மறந்துவிட்டு வேறு வீட்டின் கதவை தட்டிய அதேவேளை அவரை திருடன் என நினைத்த குடியிருப்பாளர்கள் கூச்சலிட்ட போது அருகிலுள்ள குடியிருப்பாளர்கள் அந்த இளைஞனை தாக்கியுள்ளனர். பாதிக்கப்பட்ட இளைஞன் இது குறித்து தனது உறவினர்களுக்கு தெரியப்படுத்திய நிலையில் அவர்கள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்துள்ளனர். ஆயினும் அவர்களும் குறித்த இளைஞனை தெரியாதென தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அங்கிருந்த மக்கள் இளைஞன் மீது தீவிர தாக்குதல் மேற்கொண்ட நிலையில் கொத்மலை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதேவேளை கொத்மலை போலீசாரிடம் அவர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதன்பின் அவரது நண்பர்கள் அவரை அங்கிருந்து முச்சக்கர வண்டியில் கிராமத்திற்கு அழைத்து சென்றபோது அவர் மிகவும் வருத்தமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மனவேதனை அடைந்த முரளி தனது வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு ஏறாவூர் ஓட்டுப்பள்ளிக்கு அருகாமையில் உள்ள பழைய பாடசாலை ஒன்று அமைந்துள்ள காணியில் இருந்து புதைக்கப்பட்டிருந்த 4 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் ஆயுதங்கள் இருப்பதாக புலனறுவை ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைய நீதிமன்ற உத்தரவை பெற்று போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் ராணுவ புலனாய்வு பிரிவினர் இணைந்து நேற்று செவ்வாய்க்கிழமை காலை போலீஸ் பொறுப்பதிகாரி பிரசாத் லியனகே தலைமையில் அகழ்வு பணி இடம்பெற்றது. இதன்போது புதைக்கப்பட்டிருந்த 4 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலவுக்கு எதிராக 2 தினங்களில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப் போவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இலங்கை தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட புதைக்கப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்த அரசியல்வாதிகளின் புகைப்படங்களை காண்பித்தமை தொடர்பிலேயே சாகர காரியவசம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் மரங்கொத்தி வாழை மரத்தில் கொத்தி மாட்டிக்கொள்வது போல பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல மொட்டு கட்சிக்கு சுமத்திய பொய்யான குற்றச்சாட்டில் மாட்டிக்கொண்டுள்ளார். நாம் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம் என சாகர காரியவசம் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஏதோ சில கற்களை காட்டி ராஜபக்சர்களை தொடர்படுத்த பார்க்கிறார்கள். குறித்த கொள்கலனை அரசாங்கமே வெளிவிட்டுள்ளது. இது ஒரு நாடகமாகும். அரசாங்கம் நியமித்த போலீஸ் மா அதிபர் மற்றும் அவர்களின் தேர்தல் காலங்களில் உதவி செய்தவர்களே பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதானி ஆகியோர். ஆதலால் இச்செயற்பாடுகளை நாம் போலியானதாகவே நோக்குகிறோம் என சாகர காரியவசம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். காவல்துறையினருக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் இடையில் வெளிப்படைத்தன்மையை பேணுவதற்காக காவல்துறையினருக்கு உடலில் அணியும் கேமராக்கள் வழங்கப்பட உள்ளன. பொது தொடர்புகளின் போது தவறான நடத்தைகளை குறைக்கவும் இது உதவும் என்று கருதப்படுகிறது. இதன்படி இலங்கையின் காவல்துறை விரைவில் அனைத்து போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் உடலில் பொருத்தும் கேமராக்களை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பணியில் இருக்கும் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தொடர்புகளை இந்த கேமராக்கள் பதிவு செய்யும். அதேவேளை கையூட்டல் மற்றும் ஊழலை தடுக்கும் எனவும் நம்பப்படுகிறது. அத்துடன் இருதரப்பினரும் சட்டவிரோதமாக செயற்படுவதை தடுக்கும் என்றும் காவல்துறை ஊடக பேச்சாளர் FU பூட்லர் கூறியுள்ளார். இதற்கிடையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து காவல்துறை தடுப்பு மையங்களிலும் காவல்துறை CCTV கேமராக்களை நிறுவ உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தூர போக்குவரத்தில் ஈடுபடும் பேருந்துகள் நேற்று தொடக்கம் நாளாந்தம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளன. இந்த பரிசோதனையில் தனியார் பேருந்துகள் மாத்திரமின்றி அரசாங்கத்தின் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளன. நாளாந்தம் நடைபெறும் பேருந்து விபத்து காரணமாக குறிப்பிடத்தக்க அளவில் உயிரிழப்புகள் நடைபெற்று வரும் நிலையில் அதனை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. தேசிய போக்குவரத்து அதிகார சபை அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அதன் பிரகாரம் நாளொன்றிற்கு 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான போக்குவரத்தில் ஈடுபடும் பேருந்துகள் அவற்றின் உதிரிப்பாகங்கள் குறித்த பரிசோதனை நாளாந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.